டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஈவினிங் ஒரு மெசேஜ் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த டிசேபிலிட்டி குழந்தைங்களை வந்து நம்மளுடைய பிடி அப்ளிகேஷனில் மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. இது எல்லா குழந்தைங்களுக்குமே மார்க் பண்ணணும், சரியா? நாட் ஓன்லி டிசேபிள், எல்லா குழந்தைங்களுக்கும். சப்போஸ் அந்த குழந்தை டிசேபிள் இல்லை அப்படின்னா நோன்ற ஆப்ஷனாவது செலக்ட் பண்ணி சொல்லி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இது கம்பல்சரி எல்லா குழந்தைங்களுக்குமே பண்ணணும், சரியா? இதுக்கு வந்து நம்மளுக்கு டைம் வந்து ஒரே நாள் தான் கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி நீங்கள் குழந்தைங்களை வந்து பதிவு பண்ணும்போதே மார்க் பண்ணிடணும். அதனால் நீங்கள் மார்க் பண்ண விட்டதுனால இப்போ அதை காட்டுது. இதை பண்ண சொல்லி நம்மளுக்கு வந்து ஜியோ வந்திருக்கு. அதனால் கம்பல்சரி எல்லாருமே பண்ணியாகணும். அதை எங்கே போய் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து நான் இப்போ இந்த பதிவில் போட போகிறேன். பெனிஃபிஷரிக்குள்ளே போங்க. பெனிஃபிஷரிக்குள்ளே போய்ட்டு குழந்தைங்களில் எதனா ஒரு கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு கேட்டகரி செலக்ட் பண்ணிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த அனீஷ்ன்ற குழந்தை நான் எடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைலில் கீழே பாட்டமில் இப்போ திவ்யாந்தாங்க இன்ஃபர்மேஷன் இருக்குது பார்த்தீங்களா? இதில் வந்து நாட் டிக்ளேர்னு இருக்குது. சப்போஸ் நீங்கள் மார்க் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் எஸ்ஆர் நோ எதனா ஒரு ஆப்ஷன் காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த பென்சில் மாதிரி இருக்குது இல்லையா, அந்த சிம்பிள் நான் செலக்ட் பண்ணுறேன். சப்போஸ் குழந்தை வந்து ஹேண்டிகேப் இல்லை அப்படின்னா நோன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை சப்போஸ் இருக்குது அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு, எஸ்ஸில் அந்த குழந்தை டிசேபிலிட்டி என்ன பிரச்சனை, சப்போஸ் மூமெண்ட்டு ப்ராப்ளம், அதாவது வந்து கால் கை வந்து பிரச்சனை டிசேபிலிட்டியாக இருக்குது அப்படின்னா மூமெண்ட்டில் கொடுத்துருங்க. மென்டலி டிசார்டர்னால் குழந்தை வந்து மூளை வளர்ச்சி இல்லை அப்படின்னா மென்டலி டிசார்டரில் கொடுத்துருங்க. சீயிங்னா வந்து கண் பார்வை, இயரிங்னா வந்து காது கேட்கல, ஸ்பீக்கிங்னா ஸ்பீச் டிலே, அது மாதிரி என்ன இருந்தால் அந்த 5வது இருக்க ஆப்ஷன் கொடுத்துருங்க, சரியா? இதுதான் வந்து அந்த ஆப்ஷனு. அதுக்கு அடுத்தது வந்து யூஐடி நம்பர். சப்போஸ் டிசேபிலிட்டி குழந்தைக்கு வந்து ஏன்னா யூஐடி நம்பர் வந்து டிசேபிலிட்டி ஐடின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது கொடுத்துருந்தாங்கன்னா போடுங்க, அப்படி கொடுக்கல அப்படின்னா போட வேண்டாம், சரியா? இது எங்கே போய் தான் அப்டேட் பண்ணணும். இது கம்பல்சரி அனைத்து அங்கன்வாடி மையங்கள்லேயும் பண்ணியிருக்கணும், அனைத்து குழந்தைங்களுக்கும் பண்ணியிருக்கணும். சரி, பார்த்து அப்டேட் பண்ணிவிடுங்க. நம்மளுக்கு டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. பார்த்து இன்றைக்குள்ளே அப்டேட் பண்ணிவிடுங்க. அப்படின்னா நாளைக்குள்ளேயாவது முடிச்சிடுங்க, சரியா? நாளைக்கு மறுநாள் போக வேண்டாம். நாளைக்கு ஈவினிங்குள்ளே 100% எல்லாருமே முடிச்சாகணும். சிம்பிள் ப்ராசஸ் தான். கொஞ்சம் பார்த்து எல்லாம் அப்டேட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.